We'll listen. நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் டிசைன் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த மாதிரியான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கொஷின் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. டிசைன் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட் டு ரெசிஸ்ட் டென்சைல் லோட் ஆஃப் 60 kN. ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட் ஆர் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். ஸோ எல்லா பார்ட்ஸுமே ஒரே மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது வித் ஃபாலோயிங் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட வேல்யூ டென்சைல், அது டீங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுங்க 60 Nm². இது வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸு 70 Nm², அண்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு 125 Nm². இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸு. ஏன்னா நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஸோ டென்சைல்ஸ் லோடு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ், சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். மொத்தம் 4 டேட்டா நமக்கு இருக்குங்க. இந்த டேட்டா வச்சு எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க. அது கிவன் டேட்டாவில் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணுங்க. ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட் அப்படின்னா நம்ம மிஷின் ட்ராயிங்கில் ஒரு டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 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 ஸ்லீவ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லீவில் ஸோ இந்த மாதிரி ஒரு எங்கள் லைன் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஸ்லீவில் வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம காட்டரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கேப் வச்சுருப்போம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம டேப்பர் வச்சு ஸோ கரெக்டாக நம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, ஸோ நம்மளோட காட்டரை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் மிஷின் ட்ராயிங்கில் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த டயக்ராம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது ஸ்லீவு, இது வந்து காட்டருங்க. ஸோ இப்போ இதனோட டைமென்ஷன் தான் இப்போ தான் இதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்லீவோட அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், இந்த அவுட்டர் டயா எவ்வளோ வருதுங்க, இன்னர் டயா எவ்வளோ வருது, இந்த காட்டரோட ராட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ அது மாதிரி ஒரு 6 டேட்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோங்க ப்ராப்ளத்தில். இது ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட்டு. ஸோ இது மெக்கானிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸுங்க. ஸோ இதில் எல்லா மெட்டீரியலும் ஒரே மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அதனால் ஓகேங்களா, கொடுத்துருக்குற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸ்லீவுக்கும் பொருந்தும், காட்டருக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துடுங்க. ஓகே, இப்போ கிவன் டேட்டா பார்த்துருவோங்க. ஸோ கிவன் டேட்டாவில் பொறுத்த மட்டும் இல்லை, டிசைன் அ ஸ்லீவ் அண்ட் கார்ட் ஜாயிண்ட் டு ரெசிஸ்ட் டென்சைல் லோடு. ஸோ டென்சைல் லோடு அப்படிங்கிறது லோடு அப்படின்னாலே நம்ம கிலோ நியூட்டன் வந்திருக்கு. ஸோ கிலோ நியூட்டன்னா 60 kN. ஸோ அது லோடுனால் நம்ம பி சிம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துருக்கோம். லோட் பி இஸ் ஈக்குவல் டு 60 kN. ஓகேங்களா? இதில் கிலோ நம்ம என்ன பண்ணணுங்க, ஆக்சுவலாக நம்ம நியூட்டனில் தான் எப்போவுமே லோடு வந்து அப்ளை பண்ணுவோம். அதனால் கிலோ நியூட்டனாக மாற்றிக்கிறோம். எப்படிங்க, ஸோ 60யை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுனா நியூட்டனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து லோடு வந்து நியூட்டனாக மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர். அடுத்த டேட்டா கவனிங்க. ஆல் பார்ட்ஸ் ஆர் ஜாயின், எல்லா மெட்டீரியல் வந்து சேம் மெட்டீரியல் சொல்லிட்டாங்க. அலோவபிள் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் எவ்வளோ அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு 60 நியூட்டன் இருக்கலாம், Nm². ஸோ Nm²ங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு. ஸோ அதனால் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த இடத்துல மெகா பாஸ்கலோ அல்லது பாஸ்கலோ கொடுத்துருந்தா நம்ம Nm²க்கு மாற்றிட்டு போடணும். ஓகேங்களா? அடுத்து கவனிங்க. சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது. சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இது வந்து 70 Nm² அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு இது தெரியும். அடுத்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ கம்ப்ரசிவ்ங்கிறது அழுத்தப்படக்கூடிய, ஸோ அழுத்தும் போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகும், 125 Nm²ங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோங்க, அதாவது இதுதான் நம்ம அந்த கம்ப்யூட்டர்மா. ஸோ இந்த டேட்டா பொறுத்த மட்டும் இல்லை,
ஸோ இந்த டேட்டா பொறுத்த மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டயாமீட்டர். ஸோ இது வந்து அதனோட ஷாஃப்ட்டுங்க. ஸோ அதில் எவ்வளோ டயாமீட்டர் வருது, எவ்வளோ நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இங்கே வந்தீங்க. ஸோ இது சர்க்குலர், எப்போவுமே சர்க்குலர் ஷாஃப்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா π/4 × d². இது நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்மில். ஓகே சார், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷன். ஸோ இந்த லோடு அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு லோடு எடுத்து ஸோ லோடுக்கான ஃபார்முலா, அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா எப்போவுமே தெரியும் நமக்கு. எப்போவுமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னா லோட் பை ஏரியா, இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்திருக்கேன், = P/A. ஸோ இதில் நமக்கு என்ன தேவைங்க, டயாமீட்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த P அங்கேயே வச்சுட்டு ஏரியா மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுங்க, வகுத்தில் இருக்கிற இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த மல்டிப்ளை தான் இங்கே போட்டிருக்கேன். P = σT × A. இதில் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா இங்கே சொல்லியிருக்கேன், இது சர்க்குலர் ஷாஃப்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ π/4 × d². ஏரியாவுக்கு பதிலாக π/4 × d² போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு இந்த ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு P வேல்யூ தெரியும். ஸோ P வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, 60 × 10⁻3. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 60 Nm². ஸோ அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் π/4 இந்த டேட்டாஸ் நம்ம d² தெரியாதுங்க, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாங்க, D மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, π/4க்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ D மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா d² நமக்கு கிடைக்கும். ஸோ d² வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரூட் வந்துடும். ஸோ ரூட் கிடைக்கிற வேல்யூ போட்டிங்கன்னா D கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது 35, 36 கிடைக்குது. ஸோ நம்ம ரவுண்டாக 40 எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டயாமீட்டர் ஒன்றுங்க, டயாமீட்டர். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டயாமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, ரெண்டாவது ஸ்டெப் ப்ரொசீஜர் என்னென்னா டயாமீட்டர் ஆஃப் த என்லார்ஜ் எண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ ஒரு டயாமீட்டர் இது D. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுதுங்க, திடீர்னு டயாமீட்டர் வந்து பெருசாகுது. சரிங்களா? டயாமீட்டர் பெருசாகும் போது அந்த இடத்துல என்ன டயாமீட்டர் வருதுங்க, D2 வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா D2 இந்த டயாமீட்டர் சைடு வியூவில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஸ்லாட்டு இது என்ன அப்படின்னா அந்த காட்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டு, அது வந்து டீன்னு சொல்கிறோம், திக்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு ஸ்லாட்டு இந்த டயாமீட்டர் வரும்போது இதுக்கு என்ன ஏரியா ஃபார்முலான்னா π/4 d² - T2D அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துல D2 என்ன, திக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் = லோட் பை ஏரியா. ஸோ இதில் இந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணுறேங்க, இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போது எப்பவும் போல் P = σT நமக்கு தெரியும். π/4 × D2² - இந்த வேல்யூ எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். இந்த T = T/4, அதாவது திக்னஸ் = 1/4 ஆஃப் டயாமீட்டர். டயாமீட்டரில் வந்து 4ல் 1 மடங்கு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த திக்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் எவ்வளோ வருதோ, D2 எவ்வளோ வருதோ அது ஒரு மடங்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ அப்போ இங்கே கவனிங்க. ஸோ இந்த P-யோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். σT-யோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 60. அப்புறம் π/4 வந்து உங்களுக்கு இங்கேயும் ஸோ நமக்கு ஆல்ரெடி சம்மில் இருக்குது இல்லையா, π/4 × D2² - இங்கே வந்து D2². ஸோ D2² × 4. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கேங்க,
இந்த D2க்கு திக்னஸுக்கு பதிலாக நம்ம D2/4 கொண்டு வந்து போட்டிருக்கோம். அப்போ D2 ஸ்கொயர்டாக அது மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, 60 × 10³ வரும். ஸோ இதை நீங்கள் போடும்போது இங்கே D2 ஸ்கொயர்ட் மட்டும் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாங்க, ஸ்கொயர்டு வெளியே எடுக்கலாம். ஸோ D2 ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா ரூட்டில் வரும். ஸோ ரூட்டில் என்ன வேல்யூ வருதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு D2 வந்து 44 வருதுங்க, 44 mm. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த கண்டிஷன் தெரியும். D2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா D2ஓட வேல்யூ 44/4 போட்டோன்னா திக்னஸ் கிடச்சிரும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு 11 mm அப்போது திக்னஸும் நமக்கு கிடச்சாச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க, ஸோ முதல்ல இந்த டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி டயாமீட்டரும், ஸோ அடுத்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி D2வும், அதாவது D2 இந்த என்லார்ஜ் டயாமீட்டரும் இதனோட திக்னஸும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுங்க, we can calculate the induced crushing stress. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சிம்பிள், அதுக்கும் அதே மாதிரி P/A. ஓகேங்களா? P/A அப்படிங்கிறது அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். P நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஏரியா எப்படி யூஸ் பண்ணுங்க நீங்கள், இதே D2 × D, இந்த இடத்துல க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா வந்து D2 × திக்னஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஷாஃப்ட்டை பொறுத்த மட்டும். அப்போ இந்த D2 × T அப்படிங்கிறத அப்ளை பண்ணி D2 நமக்கு தெரியும், D தெரியும். ஸோ இது எல்லாமே போட்டோம் அப்படின்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் 124 நமக்கு கிடைக்கும். அப்போ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதுங்க, 124. ஓகேங்களா? 124. பட் ஆனால் கொஷினில் கொடுத்துருக்கிறது 125. அப்போ இது வந்து லெஸ் இல்லையா, கம்பேரிட்டிவ்லி இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைவு. அப்போது என்னதுங்க, த பெர்மிசபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், ஸோ டிசைன் இஸ் சேஃப். ஸோ அதாவது வந்திருக்கிற வேல்யூ வந்து கொஷினில் இருக்கிறதோட கம்மியாக இருக்கிறதுனால டிசைன் வந்து சேஃபுங்க. அதனோட டயாவும் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேர்டு ஸ்டெப் போகிறோம். தேர்டு ஸ்டெப் வந்து அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்லீவ். ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன அவுட் சைட் டயாமீட்டர்னால், அந்த ஸ்லீவ் அப்படின்னா 2 இருக்குங்க, ஜஸ்ட் 2 டயாமீட்டர் இருக்கும். இது இன்சைட் டயாமீட்டர், இது அவுட் சைட் டயாமீட்டர். இப்போ இந்த டயாமீட்டர் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, அது நம்ம இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து கவனிங்க, அவுட் சைட் டயாமீட்டர். இதுலேயும் என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது D1ங்கிறது அவுட் சைட் டயாமீட்டர், D2ங்கிறது இன்சைட் டயாமீட்டர். இது வந்து அந்த ஹோலோட, காற்றை இன்சர்ட் பண்ணுற ஹோலோட திக்னஸ்ஸு. சரிங்களா? ஸோ இந்த திக்னஸும் நம்ம இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் கவனிங்க. இந்த அவுட் சைட் டயாமீட்டர் பொறுத்த மட்டும் எந்த ஃபார்முலான்னா P = 6 × T, அதே ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எடுத்திருக்கோம். இதில் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு கவனிங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டெரிவேஷன் இருக்குங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை, ஏரியாக்கான ஃபார்முலாவை டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். π/4 × D1² - D2² மைனஸ் D1 - D2 × திக்னஸ். ஸோ இந்த ஏரியா ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுறோம். நமக்கு தெரியாத வேல்யூ D1 மட்டும்தான். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு மற்ற வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணுறேங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது பாருங்கள், 0.7854 × D1² மைனஸ் 11 × D1 மைனஸ் 15420.7 ப்ளஸ் 484 மைனஸ் 1000 = 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணுங்க, டிவைட் பண்ண, வகுக்கணும். எதால் 0.7854 வகுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிது பாருங்கள். D1² மைனஸ் 14T1 மைனஸ் 25493 = 0 இப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதில் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது கால்குலேட்டர் எடுக்கும் பொழுது கவனிங்க, இந்த D1 பக்கத்தில் என்ன இருக்குங்க, 1 இருக்குது, அதை ஏன்னு எடுக்கணும். சரியா? இது வந்து A. அடுத்து இந்த D, இந்த இடத்துல இந்த சைடில் இருக்கு இல்லையா, 14D1, இது வந்து Bன்னு எடுக்கணும், இது ஏன்னு எடுத்துக்கணும், இதை Cன்னு எடுத்துக்கணும். அப்போ பியோட வேல்யூ மைனஸ், இந்த மைனஸ் சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும், -14. இந்த சியோட வேல்யூ -2593, இந்த வேல்யூ நீங்கள் எடுக்கணும். ABC இந்த 3 வேல்யூ நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் இயர் மேக்ஸில் பார்த்துருக்கோம். -B கம்மெண்ட்ருமா
minus b plus or minus b squared minus 4ac divided by 2a. ஸோ இதில் நீங்கள் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு d1 கிடைக்கும். ஸோ d1 இப்போ நமக்கு இந்த d1 கிடச்சாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த காட்டரோட வித்து. காட்டருங்கிறது இதுங்க, நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு காட்டர். இதனோட வித்து எவ்வளோ அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு பாரு கவனிங்க, அதுக்கும் டவ் எடுத்திருக்காங்க, சியர் ஃபெயிலியர் எடுத்திருக்காங்க. டவுங்கிறது ஷியருங்க, அந்த ஃபெயிலியர் லோட் பை எடுத்து ஸோ அதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சியருக்கு பொறுத்த மட்டும் இல்லை, என்ன ஏரியா அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் 2 × b × திக்னஸ். ஸோ சியருக்கு வரும்போது இந்த ஃபார்மெல்லாம் நீங்கள் எடுக்கணும். சரியா? வித்து கண்டுபிடிக்கும்போது இந்த ஃபார்முலா எடுக்கணும். இது என்னதுங்க, 70 × 2 × b × t அப்படின்னு இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதில் b மட்டும் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். ஸோ மற்ற எல்லா வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு b கிடச்சிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வாங்க, அடுத்த ஸ்டெப்பில் டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் எண்ட் ஃப்ரம் பிகினிங் டு காட்டர் ஹோல். ஸோ அந்த இருக்கு இல்லையா, இந்த காட்டர் ஹோல். ஸோ இந்த காட்டர் ஹோல் வந்து ராடோட பிகினிங், ஸோ எங்கே ஆரம்பிக்குது, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குங்க. p = 2 × a × t2 × tau. ஸோ இந்த ஃபார்முலா, இதில் ஏங்கிறத டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ மற்ற எல்லா வேல்யூம் அப்ளை பண்ணுறீங்க, ஏ மட்டும் தெரியாது. ஸோ இது எல்லாமே போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 mm கிடைக்கும். ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப்பில் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் எண்டு ஃப்ரம் இட் எண்டு. ஸோ எண்டுலேருந்து எண்டு வரையிலும், ஸோ ராடோட எண்டு இங்கேருந்து காட்டரோட எண்டு இந்த டிஸ்டன்ஸ் வரையிலும் நமக்கு எவ்வளோ, அதை வந்து சின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கவனிங்க. அதுக்கு பண்ணும்போது p = 2 × d1 - t2 × c × tau இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஸோ இதில் இருக்கிற எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி c மட்டும் தெரியாது, அதில் நம்ம c எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச வேல்யூலாம் பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஃபெயிலியர். ஸோ அது எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த மாதிரி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்மால் டயாமீட்டர் m 60 mm d1, அடுத்து mm அண்ட் இது எல்லாமே வந்து ஸோ mm. ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை டிசைன் பண்ணணும். முதல் ஸ்டெப்பு ஃபெயிலியர் வச்சு ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் அந்த என்லார்ஜ் பெரிய டயாமீட்டர் ஆகுது இல்லையா, அந்த d2 கண்டுபிடிக்கிறோம். d2வும் திக்னஸும் கண்டுபிடிச்சிடும். அந்த திக்னஸ் காட்டரோட திக்னஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா d2வும் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுற போகிறோங்க, இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற 125 கூட கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக வந்திருக்கு, அதனால் நம்ம டிசைன் வந்து சேஃபுங்கிறத இங்கே இந்த கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அவுட் சைட் டயாமீட்டர். ஸோ இந்த அவுட் சைட் டயாமீட்டர் ஸ்லீவோட, இது வந்து ஸ்லீவோட அவுட் சைட் டயாமீட்டர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்பு நம்ம போட்டுட்டு, ஸோ அதனோட அவுட் சைட் டயாமீட்டர் d1 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து அதனோட வித்து, காட்டரோட வித்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வித்து அப்படிங்கிறது இதுங்க. ஸோ இதனோட அகலம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். ஸோ அது எவ்வளோ வருதுங்க, ஸோ காட்டரோட வித்து பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு 40 mm வருது. அடுத்த ஸ்டெப்பில் 5th உங்களுக்கு அதே மாதிரி ஏ கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் சி, ஏங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் எங்கே, அதாவது காட்டர் ஹோல்லேருந்து அந்த ராடு வரையில் இருக்கக்கூடிய பிகினிங் டிஸ்டன்ஸ், அது ஃபஸ்ட்டு பிகினிங் கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து சிங்கிறது எண்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஸோ இந்த சம்மை அட்டன் பண்ணுறதுக்கான ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.